ஜாதி மத சமயம் முதலியவை பொய்யென்று சாடி ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை மூலம் அனைவரையும் ஒன்றுபட்டு கூறிய வள்ளலாரே இந்த அகவலை தினந்தோறும் நாம் படிக்கும் பொழுது நம் உள்ளத்திலும் உடலிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இந்த அகவல் படிப்பது ஒரு யாகம் வளர்ப்பதற்கு இணையான ஒன்று. ஒரு யாகம் வளர்த்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த அகவலிலே நமக்கு கிடைக்கும் என்பது சால சிறந்தது. திருவருட்பிரகாச வள்ளலார் நமக்காக பார்த்திங்கன்னா இந்த சித்தி வளாகத்தில் கொடி கட்டுறாரு. இந்த கொடியோட அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால் பாகம் வெண்மையும் கால் பாகம் மஞ்சளும் இருக்கும். இதனோட இது நம்மளுடைய தத்துவம், அதாவது தொப்புள் கொடிக்கும் உருவ மத்திக்கும் இருக்கிற இணைப்பை இது விளக்கத்தை சொல்லும். இதை விரிவாக பார்க்கணுன்னா நம்மளுடைய கொடிப்பாட்டுங்களில் சித்தி எல்லாமே இதனோட விரிவாக்கம் இருக்குது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய அகவல் பாராயணத்தை பற்றி ஒரு சில வரிகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவதில் பெருமைப்படுகிறேன். இறைவனால் வரிவிக்க உற்ற திருவருட்பிரகாச வள்ளலார் இறைவனை பற்றிய உண்மையையும் இறை அருளை பற்றிய பெறுதற்குரிய உண்மை வழியையும் மனிதன் முடிவாக அடைய வேண்டிய உண்மை நிலையையும் தாம் அருளிய திருவருட்ப என்னும் நூலின் மூலமாக எளிய முறையில் எல்லோரும் புரிந்து கொள்ளுமாறு விளக்கி காட்டியுள்ளார். ஜாதி மத சமயம் முதலியவெல்லாம் பொய்யென்று சாடிய வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுடைமையுடைய சகோதரர்களாக அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று அறிவுரை கூறினார். அனைவரும் ஜாதி மத சமய வேறுபாடின்றி ஒன்று கூடி உண்மைகளை அறிந்து கொள்ள சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஒன்றினை நிறுவினார். சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து கடவுளின் உண்மையை உணர்வதோடு மட்டுமன்றி ஆண்டவனின் அருளை எளிதில் பெறுகின்ற வழியை அறிந்து கொண்டவர்கள் மனித வாழ்வின் முடிவான மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்காக அச்சங்கத்தை சார்ந்தவர்கள் வேறொன்றை நாடி சென்று பொய்யுண்மையை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் என்றும் இரக்கத்தால் எடுத்துரைக்கின்றார். ஜீவகாருண்யம் ஒன்றினால் மட்டுமே இறையருளை பெற முடியும் என்று கூறிய வள்ளலார் அவர்கள் அந்த உண்மையை உலகில் என்றென்றும் நிலைநாட்ட வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை ஒன்றை துவக்கினார். தமது 12வது வயதில் தொடங்கிய தவத்தின் முடிவான பயனை அந்த தர்மசாலையில் அடைந்ததாகவும் கூறினார். 1867ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் நாள் வள்ளலாரால் மூட்டப்பட்ட அடுப்பானது திருவருள் வலிமையால் இன்றும் எரிந்து கொண்டு அங்கே வரும் ஏழைகளின் பசியாற்றி வருவதை கண்கூடாக காண்கின்றோம். இக்காருண்யமே தெய்வ வழிபாடு என்று எடுத்து காட்டியுள்ளார் வள்ளலார். ஜாதி மத சமயம் முதலியவை பொய்யென்று சாடி ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை மூலம் அனைவரையும் ஒன்றுபட்டு ஏழை வழி கூறிய வள்ளலாரே புலால் உண்பவர்களை புறக்கணித்தார் என்றும் மாமிச உணவை மறுத்தவர்கள் அகவினத்தர் எனவும் புலால் உண்ணும் மனிதனை கண்டு நடுவது ஆற்றாமல் என் பெயரும் கருக இழத்தவன் என்று கூறுகிறார். ஒரு ஆணை பெண்ணாக்கி அந்த பெண்ணை மறு கணத்திலேயே மீண்டும் ஆணாக்கி இரக்க பிரேதத்திற்கு உயிர் கொடுக்கும் அளவு ஆத்தல் சித்து பெற்றவராயினும் மனதில் இரக்கமில்லாத ஒரு ஜீவனை வதைத்து அதன் மாமிசத்தை உண்ணும் எண்ணம் இருக்குமேயானால் அவனை ஞானி என கூற வேண்டாம் என்று கூறி ஞானிகளுக்கு ஒரு புதிய இலக்கணமே வகுக்கின்றார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாடும் வள்ளல் பெருமகனார். அருட்பெருஞ்சோதி அகவல் அகர வரிசையில் தொடங்கி ஆயுத எழுத்தாகிய வர வேண்டிய இடத்தில் திருநிலை என்ற ஒரு சொல்லை அமைத்திருப்பது ஆய்வுக்குரியது. அது திருவருட்பாவில் ஒரு சொல்லுக்கு பொருள் திருவருட்பாலையே காண வேண்டும். திருநிலை என்பது என குறிக்கின்றார். என்ன பொருள்? வாரீர் சிற்றம்பலீர் என்று கீர்த்தனையிலும்
அகவலை போன்றே அகர வரிசையில் கன்னிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கும் அவ்விற்கு பின் கண்ணநீர் என்று தொடங்குகின்றனர். முகத்திரண்டு கண்களுடன் நுதற்கண்ணையும் சேர்த்தல் ஆயுத எழுத்தாகிறது. இந்த 3 புள்ளிகளையும் ஒன்று சேர்த்தால் மாடம் ஆகின்றது. இதையே புருவ மையம் என்றும் சிற்சபை மகாமேரு லலாடம் முச்சக்தி முப்பால் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். திருநிலை என்பது சிற்சபை என்பதுதான் என விளங்குகின்றது. முதல் 336 வரிகளை அகவலின் முன்னுரையாக கொண்டு முடிகிறது. அகவலின் கடைசி வரியில் உலகினில் உயிர்களுக்குறும் இடையூறு எல்லாம் விலக என்று கூறியுள்ளது போல் 336வது வரியில் உலகெல்லாம் பரவ என் உள்ளத்திற்கினே அழகிலா ஒளி செவ் அருட்பெருஞ்சோதி என்கிறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. என்னுடைய பெயர் அகவல் எஸ் குமார். சென்னையில் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து அகவல் படித்து கொண்டிருக்கிறோம். இங்கே தீபம் அறக்கட்டளையில் தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் அகவல் பாராயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அகவலின் சிறப்பு என்னவென்றால், வள்ளல் பெருமான் அவர்கள் எழுதிய 6 திருமுறைகளில் சுருக்கம் அகவல். 1596 வரிகள் ஐயா அவர்கள் இதில் அற்புதமாக எழுதியிருக்கிறார். ஒரே இரவில் எழுதப்பட்ட இந்த அகவலில் எல்லாவிதமான இலக்கணங்களும் இதில் உள்ளது. ஆகவே இந்த அகவலை தினந்தோறும் நாம் படிக்கும் பொழுது நம் உள்ளத்திலும் உடலிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்றது. ஒரு திருமணங்களிலும், ஒரு கலை நிகழ்ச்சிகளிலும், ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சிகளிலும், ஒரு வீடு கிரகப்பிரவேசத்திலும் இந்த அகவல் எல்லா இடத்திலும் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறோம். இந்த அகவல் படிப்பது ஒரு யாகம் வளர்ப்பதற்கு இணையான ஒன்று. ஒரு யாகம் வளர்த்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த அகவலிலே நமக்கு கிடைக்கும் என்பது சால சிறந்தது. ஆகவே இந்த அகவலை எல்லோரிடத்திலும் நாங்கள் விரும்பி படித்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் உள்ள எல்லா சபைகளிலும் இந்த அகவல் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றபடி தீபம் அறக்கட்டளை வாரம், சித்திரை நட்சத்திரம் மற்றும் பல நல்ல நிகழ்ச்சிகளும் இந்த அகவல் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த அகவலை இப்பொழுது இங்கே ஓதி கொண்டிருக்கிறார்கள். 1596 வரிகளை இங்கே ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அகவலின் சிறப்பு என்னவென்றால், அதனுடைய சுருக்கம் மகாமந்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தையும் ஐயா கொடுத்திருக்கிறார். முழு அகவலை ஓத முடியாமல் இருப்பவர்களுக்கு தினந்தோறும் இந்த மகாமந்திரத்தை மட்டும் கூட சொல்லலாம். எந்த நல்ல நிகழ்ச்சிகளிலும் இதை நாம் தைரியமாக உள் உணர்வோடு இதை நாம் சொல்லலாம். இந்த அகவல் படிக்கும் பொழுது நல்ல உள் உணர்வோடு நாம் படிக்க வேண்டும், உருக்கத்தோடு படிக்க வேண்டும், இரக்கத்தோடு படிக்க வேண்டும். அப்பொழுது இதனுடைய முழு பலனும் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இங்கே கிடைக்கப்பெறும். படிக்க பக்கமிருந்து கேட்க என்று வள்ளல் பெருமானவர் சோறியிருக்கிறார். எங்கெங்கிருந்து ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்து அருள் புரியும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த அகவலை எந்த எண்ணத்திலே நாம் படிக்க நினைக்கிறோமோ அந்த செயல்பாடு நல்லபடியாக நமக்கு நடக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வர நீரை பொது விடை வளர்த்திரு நடம்புரி பரமசித்தாந்த பதிபரம் சுடரி சமரச சத்திய சபையில் நடம்புரி சமரச சத்திய தற்சுயம் சுடரி சபையன துலமென தானமந்தனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. உயிர்களை அசைப்பத காத்தருள் அருட்பெருஞ்சோதி. ஆனத காத்தருள் அருட்பெருஞ்சோதி. அமுதளித்து ஆவதை காத்தருள் அருட்பெருஞ்சோதி.
சும்பளித்து ஆங்கியே சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தருளர் பெருஞ்சோதி சுத்தமும் அசுத்தமும் கோயில் இருமையின் அத்தகை காத்தருளர் பெருஞ்சோதி